ஹலோ விவஸ், எல்லோருக்கும் வணக்கம். CLSA கிளாஸா இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரோக்கிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதாவது CLSA இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தற்போதைய அரசியல் கொள்கையினால் சில கம்பெனியினுடைய பங்குகள்லாம் நேரடியாக பயனடைஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதில் பொதுத்துறை பங்குகளும் இதில் இருக்குது. பப்ளிக் செக்டர் பங்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்குது. அதாவது மத்திய அரசினுடைய முதலீடு மற்றும் அதனுடைய உள்கட்டமைப்பு துறை சார்ந்த அறிவிப்புகள் மூலம் பொதுத்துறை வங்கிகள் பார்த்தோம் அப்படின்னா அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு இவங்க கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த பங்குகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேம்ஸ் சொல்லியிருக்காங்க. என்ன நேம்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோடி ஸ்டாக்ஸ் அப்படின்னு இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த மோடி ஸ்டாக்ஸ் எதனால் இந்த மோடி ஸ்டாக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து உள்ளதாக கூறப்படுகின்ற இந்த வேளையில் இந்த மோடி ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா மீண்டும் முதலீட்டாளர்கள் மத்தியில் பார்த்திங்க அப்படின்னா அதிக கவனத்தை ஈர்த்திருக்கு. இப்போ கடந்த சில வருடங்களாகவே இந்த மோடி ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி குறியீட்டை விட அதிகப்படியான வளர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா அடைஞ்சிருக்கு. குறிப்பாக இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா பொது தேர்தல் நடந்துகிட்ருக்கு. இந்த பொது தேர்தலினுடைய முடிவுகள் ஜூன் 4 வரும். இதில் மோடி தலைமையிலான அரசு பார்த்திங்க அப்படின்னா அவங்க 3வது முறையாக அதிக பெரும்பான்மையில் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இந்த மோடி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ராக்கெட் வேகத்தில் பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன ஸ்டாக் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நம்ம குறிப்பிட்ட ஒரு 2-3 ஸ்டாக் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா LND இருக்குது. LND, NTPC, NHPC, PFC, ONGC, IGL, MGL. அப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் பேங்கிங் ஸ்டாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா HDFC பேங்கு, ICICI பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, இண்டஸ்இண்ட் பேங்கு. அடுத்தது இன்னும் பார்த்தோம் அப்படின்னா அசோக் லைலாண்டு, அல்ட்ராடெக் சிமெண்ட்டு, பஜாஜ் ஃபினான்ஸு, ஜொமேட்டோ, டிமார்ட் இது மாதிரி. அப்புறம் பாரதி ஏர்டெல்லு, இண்டஸ் டவரு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, அதானி குரூப் ஆஃப் கம்பெனி இது எல்லாமே இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க இந்த குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸில் இவங்க மோடி ஸ்டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியினுடைய ஆட்சி திரும்ப வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மோடி தலைமையிலான அரசு திரும்ப மெஜாரிட்டி இல்லை, அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கம்பெனியுடைய பங்கினுடைய ஷேர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிவை சந்திக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டீம் ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அவங்களுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் இதனுடைய ஸ்டாக்ஸினுடைய ப்ரைஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மீண்டும் பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிடும். நம்ம எதிர்பார்க்கலாம்.
இந்த மாதிரி ஒரு அறிக்கை தான் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.